பக்தர்கள்கிட்ட முருகருக்கு பிடிக்காத ஒன்று அவங்க நேர்மை தவறி நடந்துக்கிறது. நேர்மையாக நடந்துக்கிறது மட்டும்தான் முருகருக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவருடைய குணங்கள்லேயே பார்க்கலாம். ஒரு சின்ன பழத்துக்காக சிவபெருமானும் பார்வதி தேவியும் நேர்மை தவறி நடந்துக்கிட்டாங்க, அண்ணனுக்கு சார்பாக அவங்க பேசிட்டாங்க, அண்ணனுக்கு சார்பாக கொடுத்துட்டாங்கன்னு இவராக கற்பனை பண்ணிக்கிட்டாரு. ஏங்க இன்றைக்கி அப்படி ஒரு போட்டி வைக்க முடியுமா? ஒரு குழந்தை குண்டு குழந்தை, அதுக்கு ஒரு சின்ன வாகனம். இது சின்ன குழந்தை, அதுக்கு ஒரு பெரிய மயில் வாகனம். இவர் என்ன ஸ்பீட் பிரேக் போட்டாரா, இல்லை வளைஞ்சி 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 நம்ம ரோட்டுங்களில் ஓட்டினாரா, சிக்னலில் நிறுத்தினாரா, இல்லை புறாவுக்கே பெல் அடித்தாரா? எதுவுமே கிடையாது. மயில் மேலே ஏறி உக்காந்தாரு. அது இவரை சுற்றிக்கிட்டு இவரை தூக்கிக்கிட்டு உலகத்தை சுற்றுச்சு. இவர் என்ன தான் பண்ணினார்னா எதுவுமே பண்ணல. மயில் மேலே ஏறி உக்காந்தாரு, திருப்பி மயில் மேலேருந்து கீழே இறங்கினார். அவ்வளோதான் இவர் பண்ணினார். ஆனால் இவருக்கு வந்த கோவம் எவ்வளவு! அவராவது சிவபெருமானையும் பார்வதியும் அவருக்கு ஆள்லாம் நடந்து சுற்றிக்கிட்டு வந்தார். ஆக்சுவலாக விநாயகர் பெருமான் தான் ஜெயிச்சார். ஆனால் இவர் ஒத்துக்கலை. நேர்மை தவறி அவங்க நடந்துக்கிட்ட மாதிரி அவரே கற்பனை பண்ணிக்கிட்டாரு. அப்படி கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் கோச்சிக்க மாட்டாருன்னு நினச்சிக்கலாம். அதனால் நேர்மையாக நடந்துக்கிறது மட்டும்தான் முருகருக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள 2 குழந்தைங்கள பெற்றிருக்கிறவங்க தயவு செஞ்சு முருகர் பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டு ஒரு குழந்தைக்கு ஒரு மாதிரியும் இன்னொரு குழந்தைக்கு ஒரு மாதிரியும் பண்ணிடாதீங்க. அது அவருக்கு பிடிக்காத ஒரு குணம்.